சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் மஞ்சூரியன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபியும் கூட. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எக் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எக் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 5 முட்டையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் உடச்சி அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 5 முட்டையும் நான் உடச்சி ஊற்றி லேசாக கிண்டி விட்ருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே ஃபீட் பண்ணிடலாம். நல்லா முட்டையை ஃபீட் பண்ணிடுங்க. முட்டையை நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதில் அந்த முட்டையை சேர்த்துட்டு குக்கரில் நம்ம அப்படியே மாற்றி இதை வேக வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம இதை வேக வைக்கலாம். இதை அப்படியே நான் குக்கரில் இப்போ வச்சிட்றேன். பாருங்கள், குக்கரில் வேக வச்சது நல்லா நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். உள்ளே ஆயில் தேய்ச்சிட்டு தான் நான் முட்டை ஊற்றியிருந்தேன். அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு இதை கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், அந்த அழகா நமக்கு நல்லா டைட்டாகவே இது வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம போட்டு கட் பண்ணிக்குவோம். சின்ன பீஸாக போட்டோன்னா அந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இது போல் நமக்கு தேவையான அளவு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்படி பீஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நான் பீஸ் போட்டிருக்கேன். இந்த மிளகு உப்பு எல்லாமே அதில் அழகாக இது பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மசாலா தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி தாளிச்சிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துட்டு லேசாக மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் கெட்டிமமாக இதை கிளறிட்டு முட்டையை போட்டு நம்ம இதில் கிளறிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மாவோட ஒன்றா முதல்ல கிளறி விட்டுருங்க மிளகாத்தூளை. அதுக்கப்புறமா லேசாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டிமமாக இதை கலந்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஓரளவு அப்படி கெட்டிமமாக இருந்துச்சு அப்படின்னா தான் முட்டையோட அந்த மாவு வந்து நமக்கு ஒன்றா சேரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே கையில் தெளித்து கிளறிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து மாவை இந்த மாதிரி கெட்டிமமாக பிசைஞ்சிருக்கேன். நல்லா கெட்டிமமாக பிசைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் இந்த மாவில் வந்து உப்பு போடலை. என்ன காரணம்னா நான் வந்து ஏற்கனவே முட்டையில் உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த ஓப்பன் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த ஓப்பன் இருந்துச்சுன்னா தான் உள்ளுக்க வந்து அந்த மசாலா போய் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அது போல் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா கட்டையும் இதில் சேர்த்துட்டு நம்ம ஒன்றா அந்த மாவோட பெசரி விட்டுட்டு அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சுக்கலாம். முட்டை வந்து அப்படியே உடஞ்சிராமல் லேசாக மெதுவாக அந்த மாவோட அப்படியே பரட்டி விடுங்க. முட்டையை உடைய விட்டுறாதீங்க. உடையாது, நல்லாவே வெந்திருக்கு, உடையாது. இருந்தாலும் அந்த மாவோடு சேர்த்து ஒன்றா அப்படியே பெசரி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஆயிலை காய வச்சுட்டு அதில் ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த ஒவ்வொரு எக் பீஸாக அதில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவோடையே சேர்த்து அப்படியே போட்டு விடுங்க. கெட்டிமமாக நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் அந்த முட்டையில் வந்து அந்த மாவு அப்படியே நமக்கு ஒட்டி இருக்கும். பாருங்கள், நான் எல்லா பீஸையும் சேர்த்து விட்ருக்கேன். வேகும்போது பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சேஃபில் அந்த பீஸ் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்றேன். பாருங்கள், என்ன மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா புஸ்புஸ்ன்னு நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்சு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா வந்து பொசுப்பாக இருக்குது நமக்கு. இது அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பின்னாடி திருப்பி விட்ருங்க. ஒரு பக்கம் நல்லா சவந்தோன்னா அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டிங்க அப்படின்னா 2 பக்கமும் நல்லாவே ஃப்ரை ஆயிரும். அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம்.
ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக பணியார மாதிரி ஒரு நல்ல கிறிஸ்பியோடு நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் சின்ன பீஸாக கூட போட்டுக்கலாம், இன்னும் சின்ன பீஸாக கூட போடலாம். ஆனால் நம்ம வந்து கடைசியில் மசாலாவில் போடும்போது ரொம்ப சின்னமாக போயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணணுன்னால கூட சின்னமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் முட்டையை நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அமைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து மசாலாவில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் நல்லா வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பு எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக ஒன்று கட் பண்ணிக்கோங்க, அதை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த முட்டையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சின்ன சைஸாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பேஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு சிவப்பு மிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம நல்லா சேர்த்து வதக்கிடலாம். கேப்சிகம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கிடச்சிச்சின்னா. எல்லாமே நீ சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன், அதாவது கெச்சப் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா கலரிடலாம். சேர்த்து ஒன்றாவே இதை கலரி விட்டுறலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சாஸெல்லாம் நம்ம சேர்க்கும்போது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ லேசாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முட்டையிலலாம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். லேசாக நம்ம உப்பு மட்டும் இதில் ஒரு சிட்டிகை, ரொம்ப கிடையாது, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துட்டு அப்படியே கலரி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே ட்ரையாகவே நமக்கு முட்டை இருக்கட்டும் அப்படின்னா இதிலையே போட்டு கலரிட்டு நம்ம அப்படியே கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி மெத்தடாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் லேசாக தண்ணி விட்டு அதில் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ அடுப்பை கூட வச்சுட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ரொம்ப ட்ரை ஆகணும்னு இல்லை, ஓரளவு தண்ணி சேர்த்து வற்றின பிறகு நம்ம இந்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து கெட்டிமா கொடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த எக்கை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் முட்டை பொரிச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சாஃப்ட் வந்து அப்படியே குறையவே இல்லை. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இதை இந்த மசாலாவில் சேர்த்து ஒன்றா கலரி விட்டுறேன். அப்படியே உடனே நம்ம கலரி விட்டு அடுப்பை இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே இதை கலரி விட்டுட்டு வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து அதை வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். வெளியில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு வீட்டிலையே நம்ம வந்து சுத்தமான மண்ணில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, நான் அதை தான் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்து பறிச்சது தான் இப்போ நான் வந்து வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கொத்தமல்லி சேர்த்து நம்ம சாப்பிட பரிமாறிக்க வேண்டியது. ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சாப்பிட பரிமாறிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நமக்கு எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணின எக் மஞ்சூரியன் எப்படி வந்துச்சு அப்படின்னு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.